பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. மிக ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எங்கு பார்த்தாலும் துர்மரணங்களை கேள்விப்படுகிறோம். வாலிப வயதிலே மரித்து போகிறதை கேட்கிறோம். எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு மரண பயம். இன்றைக்கு நாம் நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது நம்முடைய நாட்கள் எப்படி இருக்கும் என்ற கேள்வி எல்லாருக்குள்ள இருக்கு. இங்க ஒரு நீண்ட ஆயுசோடு வாழறதுக்கு வேதம் ஒரு ஆலோசனை கொடுக்குது. ஈஸியான ஆலோசனை தான். செஞ்சு பாருங்களேன், நம்ம ஆசீர்வாதமா இருப்போம், ஆயுசோடு இருப்போம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். கர்த்தருக்கு பயப்படுறது ஆயுசுனால பெருக பண்ணுமா? என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவருக்கு பயந்து வாழுகிற பிள்ளைகளுக்கு அவர் இந்த பூமியில வாழ்வதற்கு அனுமதி கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். இந்த வசனம் சொல்லுது ஆயுசு நாட்களை நீடிக்க பண்ணுகிறார். ரொம்ப சிம்பிள் இல்லை? 128ஆம் சங்கீதம் வாசிக்கும் போது அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கும். அந்த ஆசீர்வாதம் யாருக்குன்னு பைபிள் சொன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். என் அன்பு தெய்வ பிள்ளையே, வானத்தையும் பூமியை உண்டாக்கினேன். நம்மை காண்கிற தேவனுக்கு முன்பாக நம் பயத்தோடு நடுக்கத்தோடு வாழும்போது, என்னை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார், என்னை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார். அவர் கண்களுக்கு முன்பாக நான் எந்த தவறையும் செய்ய முடியாது. நான் அவருக்கு முன்பாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அவருக்கு முன்பாய் நான் உண்மையாய் இருக்க வேண்டும். அவருக்கு முன்பாய் நான் எல்லாவற்றிலும் பயந்து வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் வாழும்பொழுது நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருக பண்ணப்படுகிறது என்று வேதம் சொல்கிறது. என் அன்பு தேவ பிள்ளை யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு அருவருப்பான சூழ்நிலை வந்தபோது அவன் சொன்ன வார்த்தை, நம் கர்த்தருக்கு பயப்படணும், மனுஷனுக்கு இல்லை, கர்த்தருக்கு பயப்படணும். பைபிள் சொல்லுது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படணும். ஆண்டவர் நம்மளை பார்க்கிறாரு. யார் நம்மளை பார்க்கிறாங்களோ இல்லையோ, நம்மை படைத்தருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவருக்கு பயப்படுகிற வாழ்க்கை, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனா என்ன? நீதிமொழிகள் சொல்லுது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். என் அன்பு தேவ பிள்ளையை, கர்த்தருக்கு பயந்து வாழுங்க. உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுறது சொல்லி கொடுங்க. அவர்கள் இப்பொழுதே கர்த்தருக்கு பயந்து வாழும்போது அவர் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அவர்கள் ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். என் அன்பு சகோதரி, அன்பு சகோதரி, இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக ஏதாகிலும் ஒரு காரியம் ஆண்டவருக்கு பயமில்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா, இன்னைக்கு அறிக்கை செய்து அதை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை உங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு பயந்து வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். எங்கள் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்தும் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.